ஃபால் ஆர்மி வாம்னு சொல்லி ஒரு வாம் இருக்குது. அந்த வாம் என்ன செய்யும்னா கார்ன்ஃபீல்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா கார்ன்ஸ் லீவ்ஸையும் சாப்பிட்டுட்டு அந்த கார்னை ஃபுல்ஃபில் ஆக வளரவே விடாதபடி பண்ணிடுவான். இது ரொம்ப தொல்லை கொடுக்குதே அப்படி சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை ஃபெர்டிலைசர்ஸ் அடித்து கொண்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போய் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அடித்தாங்களாம். அப்போ நம்ம ஃபால் ஆர்மி வாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? லீஃப்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு ஃபெர்டிலைசர்ஸ் அடிக்கிறப்பெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா அது தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு அதை கொல்லவே முடியாதான். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் பாவம் கழுவணும்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை போக்கிடணும், நம்ம பாவத்தை கழுவி கொண்டுறணும்னு சொல்லிட்டு நிறையா புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போய் நம்ம குளிச்சிட்ருக்கோம். ரியல் அந்த பாவம் எங்கே திரும்ப ஒழிஞ்சிட்ருக்கு? நம்ம இருதயத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்கு. அப்போ நம்ம ஹார்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கிற இந்த பாவத்தை கழுவுறதுக்கு நம்ம வெளியில் போய் எவ்வளோ தண்ணியில் குளிச்சாலும் கழுவப்படுமா? கண்டிப்பாக கழுவப்பட முடியாது இல்லையா? வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு. ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு